சரியான பாட்டு சவுண்ட் இல்ல அங்க வச்சுட்டு இங்க பேபன் தாடுங்க. இங்க பாருங்க ஒரு புக்கு புதுசா கிடைச்சிருக்கு. நம்ம ரீட் பண்ணுவோமா? 6 பேஜ் இருந்து பார்த்தாலே. ஓகே சரி போடிக்கு ரீட் பண்ணுவோம். நான் வாசிக்கேன். கூட நான் வாசிக்கேன். டிஸ்க்ளைமர்: இந்த புக்கை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் நிறுத்தாமல் ரீட் பண்ணணும், இல்லைன்னா உங்களில் ஒருத்தங்க செத்துருவீங்க. நான் வாசிக்கலப்பா. நான் தான் வாசிக்கணுமா? நீங்க தான் வாசிக்கணும். பயமா இருக்கே. அன்னைக்கு ஒரு நாள் சாயந்தரம் இருக்கும். அப்போ ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான். அப்போ இவ்வளோ மழையிலையும் இந்த மனுஷன் எப்படி தான் வந்திருப்பாரோ. இன்னும் அவரை காணோம். வீட்டில் போயிட்டார் போல. சரி, இது நமக்கு தான் எழுதி வச்சிருக்கு, நம்மளே பட்டி வேண்டிதான். போதும், தூக்கமாக வருது. இது வேற ஆகும் இல்லையா? அலெக்சா, turn off the lights. யாரு யாரு காணும்? அதுக்குள்ள எங்க போனாங்க? பிச்சைக்காரா, இங்க என்ன பண்ற? எப்படி உள்ள? அந்த கதை கூடி தானே இருக்கு. பேசிட்டு இருக்க, என்ன பண்ற? இந்த மர்மமான கொலையின் காரணத்தை இறுதியில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ருத்ரா போகாத, இதை நம்ம அடிச்சிட போகுது. புக்கப்படி 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 புக்கப்படி. நான் படிக்கேன். அந்த நாள் நைட்டு ஒரு பொண்ணு வேலையை முடிச்சுட்டு வந்தாலாம். அப்போ ஒரு ஃபோன் வந்தது. ஹலோ, என்னடா? சும்மாதான். ஓ, இப்போதான் வேலையை விட்டு வந்தேன், டயர்டாக இருக்குது, நாளைக்கு காலையில் பேசுகிறேன், பாய். தலைலாம் வலிக்கு. சை. The next day. அவன் வேறு நைட்டு கால் பண்ணானே. ஹலோ, நேற்று நைட்டு கால் பண்ணல, எதுக்கு கால் பண்ண? இல்லையே, நான் கால் பண்ணலையே. அப்படியா? நேற்று நைட்டு 12:30 நீ கால் பண்ணல? இல்லையே, நான் நேற்று 10:30 தூங்கிட்டேனே. சரி, நான் உனக்கு அப்புறம் கூப்பிட்றேன். சரி, போர்வையால் மடிப்போம். நைட்டு அவன் கால் பண்ணலன்னா யார் கால் பண்ணியிருப்பா? ஹலோ ஹலோ, உன் பாய் ஃப்ரெண்ட் செத்துட்டாமா? எப்படி? ஆக்சிடென்ட்லமா. எப்போ? நேற்று நைட்டு ஒரு 10:30 கிட்ட. ஐயோ,
வாங்கம்மா. ஏமா வாய்ஸ் டல்லாக இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, இப்போ தான் எந்திரிச்சேன். உட்காருங்க, காஃபி எடுத்துகிட்டு வரேன். அம்மா, அம்மா எங்கே போனீங்க? அம்மா, அம்மா. இந்த மர்மமான கொலையின் காரணத்தை இறுதியில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பேபியா? எனக்கு தான் ஆளே இல்லையே. அது ஏன் அல்பா? நீ எப்படி கமிட்டட் ஆன? நம்மகிட்டலாம் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாம் சும்மா தான். The number you're trying to call is not reachable at the moment. புக்கை படி. நாடு படிக்க. ஒரு ஆஃபீஸில் ஒரு பொண்ணு இருந்தானா. டாக்குமெண்ட் சென்ட் பண்ணல. ஹலோ, டாக்குமெண்ட் சென்ட் பண்ண சொன்னேன், ஏன் இன்னும் சென்ட் பண்ணல? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், தெரியுமா தெரியாதா? உங்கள்கிட்டலாம் கெஞ்சிட்டு இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. சீக்கிரம் அனுப்பிவிடுங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வேலைக்கு செட்டே ஆக மாட்டாங்க. புது ஆட்கள் தான் தேடணும். ஷப்பா, அதுக்குள்ளே யாரும் அப்ளை பண்ணிட்டாங்கப்பா. கால் பண்ணும். ஹலோ, கேகே ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களே வேலைக்கு, இன்னைக்கு 5 PM வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுங்க. மறக்காம வந்துடுங்க. 3 hours later. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இவன் என்ன இப்படி இருக்கான்? அதுக்கு அவனே பரவாயில்ல போல. இவனை வேலைக்கு எடுக்கவே கூடாது. கெட்டி, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. ஏன், என்னாச்சு? இன்னைக்கு மீட்டிங் கேன்சல், நாளைக்கு தான் போயிட்டா. The next day. சரி, என்ன வேலை மண்டவழியாக இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்னடா உனக்கு வேணும்? மேடம் வணக்கம், நேற்று வர சொல்லியிருந்தீங்க. போயிட்டு நாளைக்கு வா. 1 week later. நீ இப்படி இவ்வளோ வந்து எதுக்கு இங்கே உட்காந்துருக்க? ஒரு வாரமாக வந்துட்டு இருக்கேன் மேடம். நீங்கள் வேலையே தர மாட்டீங்க. போயிட்டு வான்னு சொல்கிறீங்க. உன்னை தான் இத்தனை நாள் வராச்சு போன்னு சொல்கிறேனே. உனக்கு என்ன அறிவு இல்லையா? உனக்கு புரியலையா? நீ வேலைக்கு வேணான்னு சொல்கிறேன். நான் என்ன மேம் போடல. வெளியே போ, கெட் அவுட். Later. அதுக்கு மேலே தலைவலி என்னன்னா, போன வாரத்துலேருந்து ஒரு தொல்லை பின்னாடியே சுற்றுது. எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தன் டாக்குமெண்ட் முடிச்சு தரனா தரவே மாட்டேக்கான். இன்டர்வியூக்கு ஆள் கொடுத்தா அவன் அதுக்கு மேலே இருக்கு. மேடம் ஃபைல். நான் சொல்கிறேன், உனக்கு ஒரு தடவை சொல்ல புரியாது. பின்னாடியே வேலை கிடையாது, உனக்கு தேவை கிடையாது. A few moments later. நீ அவனுக்கு ஒரு தடவை சொல்ல புரியாது. வீடு தெரியுதுக்கு வந்திருக்கேன். போ மேடம், உங்க ஃபைல் தான் மேடம். உங்க ஃபைல் போல. இந்த மர்மமான கொலையின் காரணத்தை இறுதியில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த மர்மம் என்னன்னு தெரிய புக்கை ரீட் பண்ணு. அந்த மர்மத்தை நான் வாசிக்கேன். Several days later. வேலைக்கு விட்டுறாங்க. போன வேண்டாம் எங்க போற? அவங்க பையனை கொடுக்குறது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக். அவர் என்னாச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பரவாயில்லையா? ஐயோ சாப்பிட்றது. இவர் காப்பாற்றலாமா வேண்டாமா? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க யாரோ மாதிரி போறாங்க. இப்போ அந்த பேஷண்ட் நம்ம காப்பாற்றுவோமா வேண்டாமான்னு தெரியலையே. A few moments later. டாக்டர் என்னாச்சு? அவன் பொழைச்சிட்டானா? எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் அவங்கள எங்களால் காப்பாற்ற முடியல. சாரி.
ஸ்ரீஜா